பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து இருக்க எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து விசிட் போகிறோம். விசிட் இல்லை, அது பேர் என்னது, இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வெளியே போயிட்டு எல்லாம் வந்து விவசாயிக்கிட்ட ஆமாம், விவசாயம் வந்து ஆள் எடுக்கும். பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மேச்சேரி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து ரெடியாக உட்காந்துட்டாங்க. இருங்க அப்படியே கேமரா ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா வண்டி சும்மா அப்படியே தெறிக்க ஓட்டுறாரு. ஹாய் ப்ரோ. டிரைவர் வேற லெவல் ஓடுறாரு. நீங்க எதை சாமு நாத்துறாருப்பா. பழனி மண்ட மாதிரி இருக்குது. ஆபாசம் அடியா தெரியல நாடு கேளுங்க. அதனால்தான் அவன் எல்லாரையும் நான் சொன்னான் பண்ணல, நான் தான் பண்ணேன்னு சொல்ல வேண்டிய. நான் சொல்லிட்டுங்க எப்போ சொன்னாங்க சொல்லி எப்போ சொன்னாங்க அவங்க நீ என்ன நாட்டு சுதந்திரத்துக்காக போறன்னா ஒன்று முன்னாடி போகல. ஏய் சரி கமான் பொண்ணு. பார்த்தீங்கன்னா உள்ள பூண்டோம். ஆமா ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 பேருக்கு டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டோம். அங்கே போய் குரூப் பிரித்து அந்த குரூப்லேயே 3 டிவைட் ஆகணும். நான் கண்ணன் திருமலை 3 பேர் டிவைட் ஆகிட்டோம். டிவைட் ஆகி ஊர் சுற்றி இப்போ தான் ஒரு 2 பேர் கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தர் கலெக்ட் பண்ணோம். எல்லாம் கலெக்ட் பண்ணோம். ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டோம். இப்போ எங்கள் ஐயாவை பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். நல்ல வேலை சொன்னீங்க, இல்லைனா வந்து ஃபோட்டோவே மறந்துட்டுருப்போம். அங்கே ஒருத்தனுக்கு தீயாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ரித்விக் கேங்க்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுங்க தாங்கிறானுங்க. சரி வீடு கிட்ட வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேட்டா கலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு இது இன்டர்வியூ முடிச்சிட்டோம். அப்புறம் போயிட்டு என்ன பார்க்கணுமோ அது என்னது மேப்லாம் வந்து எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு எல்லாம் வந்து உட்காந்துக்கிறானுங்க, அநியாயம் பண்ணுக்கிறானுங்க. எல்லாம் லைனாக உட்காந்து ஃபோன் பார்த்துனுக்கிறானுங்க. அப்படியே காமிக்கிறேன். இது ஒரு கேங்க்கு. ஒரு வீடியோ அப்படியே எடுத்து கையோட கூட்டிட்டு வந்து இவகிட்ட கொடுத்து கண்டமாக்கிருக்கு.